ஹஜ் காலத்திலே பெரும் சர்ச்சை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இந்த பேசா விசா தொடர்பிலான விடயம். ஏழைகளுக்காக வழங்கப்படுகின்ற பேசா விசாவை சிலர் முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக சிலர் குற்றச்சாட்டுக்களையும் சுமத்துகின்றார்கள். உண்மையிலேயே இந்த பேசா விசாக்கள் யாருக்காக வழங்கப்படுகின்றன என்ற விடயம் சம்பந்தமாக இந்த வீடியோடாக நாங்கள் சற்று ஆராய்வோம். இதுவரையும் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சவுதி அரசாங்கம் ஹஜ் வெல்ஃபேர் விடயத்துக்காகத்தான் இந்த பேசா விசாவை வழங்குகின்றது. அதாவது இலங்கைக்கு 3500 விசாக்களை வழங்கிவிட்டு அதற்கு மேலதிகமாக ஹஜ் கடமைகளுக்கு செல்கின்ற அதிகாரிகளுக்காக மேலதிகமாக ஒரு விதத்தை வழங்குகின்றார்கள். அதன் அடிப்படையில் இலங்கைக்கு பேசா விசாக்கள் 35 கிடைக்கின்றன. இந்த 35 பேசா விசாக்களும் யாருக்காக கிடைக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இலங்கையிலிருந்து செல்கின்ற ஹாஜிகளுக்கான ஏற்பாடுகளை அங்கு சென்று மேற்கொள்கின்றவர்களுக்காகத்தான் இந்த பேசா விசாக்கள் உண்மையிலே வழங்கப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் கடந்த காலங்களில் 150 பேசா விசாக்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் தற்போதுதான் அதனை குறைத்திருக்கின்றார்கள் சவுதி அதிகாரிகள். அதன் அடிப்படையில் தற்போது 35 பேசா விசாக்கள் தான் கிடைக்கின்றன. 150 பேசா விசாக்கள் கிடைத்த காலத்திலே இதனை முறையற்ற விதத்தில் கடந்த காலங்களில் பலரும் பயன்படுத்தியிருந்தார்கள். அமைச்சர்கள், அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் என்று இந்த பேசா விசாவை பயன்படுத்தி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். நான் முதலிலே இந்த பேசா விசாவினுடைய பெனிஃபிட் என்ன என்று சற்று உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன். பேசா விசா என்றால் கட்டாயமாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அவர்கள் மேலதிக செலவுகளை, ஏனைய செலவுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது அங்கே ஹோட்டல்களில் தங்குகின்ற செலவு, போக்குவரத்து செலவு என்று அனைத்து செலவுகளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். வெறுமனே விசாக்கள் தான் இவர்களுக்கு கிடைக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களில் இந்த விசாக்களும் இலவசமாக கிடைத்தாலும் தற்பொழுது இந்த விசாக்களுக்கும் ஒரு தொகையை இவர்கள் சவுதி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். இப்போது இந்த 35 பேசா விசாக்களும், இலங்கைக்கு கிடைத்த 35 பேசா விசாக்களும் எவ்வாறு பகிரப்பட்டது என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். அதாவது இந்த வருடம் எவ்வாறு பகிரப்பட்டது என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். இந்த பேசா விசாக்களிலே ஹஜ் கடமைக்காக செல்கின்ற ஹாஜிகளுக்கான பணிகளுக்காக என்று கூறினாலும் கூட இலங்கையில் இருக்கின்ற ஒரு வழமை தான் இந்த ஆப்பரேட்டர்ஸுக்கு, ஹஜ் முகவர்களுக்கு இந்த பேசா விசாக்களை வழங்குகின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த முறையும் ஹஜ் ஆப்பரேட்டர்ஸுக்கு 18 பேசா விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக அவர்களிடமிருந்து ஒரு கட்டணத்தையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என்றால் சவுதிக்கு செலுத்த வேண்டும் என்பதனால் நான் நினைக்கின்றேன் ஒரு முகவரிடமிருந்து 8000 ரியாலை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஏனைய 2 பேசா விசாக்கள் தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது ஹஜ் குழுவினுடைய 2 உறுப்பினர்களின் மனைவிமாருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்த பேசா விசா ஊடாக இவர்கள் இந்த பேசா விசாவை பயன்படுத்தி ஹஜ் குழுவின் 2 உறுப்பினர்கள் இந்த முறை ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். அது சம்பந்தமாக ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது, விமர்சனங்கள் எழுந்தன. அதனை தவிர்த்திருந்தால் சிறந்தது என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள். அந்த 20 தற்போது ஏனைய 15 பேசா விசாக்களும் தான் திணைக்களம், அதே போன்று ஹஜ் குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்கள். இந்த 15 விசாக்களிலே ஹஜ் கமிட்டி, ஹஜ் குழுவிலே 3 உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். திணைக்களத்திலே முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்திலே 8 உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். பிரதி அமைச்சர் இந்த முறை ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார். அவருடைய ஊடக செயலர் சென்றிருந்தார். அதே போன்று ஓட்டமாவடி சேர்ந்த ஒரு இளைஞருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இதுதான் இந்த 35 பேசா விசாக்களும் பகிர்ந்தளிக்கப்பட்ட விதம். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பேசா விசா மூலம் இருக்கின்ற பெனிஃபிட் என்னவென்று சொன்னால் மேலதிகமாக கிடைக்கின்ற விசாக்கள் தான். அதாவது 3500 விசாக்களுக்கு மேலதிகமாக கிடைக்கின்ற விசாக்களாகத்தான் இந்த பேசா விசாக்கள் காணப்படுகின்றன. அதே போன்று மற்றொரு விடயம்தான், இதுவும் பலர் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரிய சந்தேகம். ஒவ்வொரு தடவையும் புனித ஹஜ் காலத்திலே சவுதி மன்னன் அவருடைய விருந்தினராக சிலரை அழைத்துக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடங்களும் அந்த எண்ணிக்கை வேறுபடுகின்றது. கடந்த முறை 20 பேரை அவ்வாறு அழைத்துச் சென்றார்கள். இதனை தீர்மானிக்கின்ற, அதே போல் இந்த முறை நினைக்கிறேன் 16 பேருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இதனை வேறு யாரும் தீர்மானிப்பதில்லை. இதனை சவுதி தூதரகம் தான் தீர்மானிக்கும். யாருக்கு சந்தர்ப்பம் வழங்குவது என்பதனை சவுதி தூதரகம் தான் தீர்மானிக்கும். அது உண்மையிலே பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த வசதி குறைந்தவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அதே போன்று பல துறைகளை சார்ந்த துறை சார்ந்தவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். இது கட்டாயமாக சவுதி தூதரத்துக்கு இருக்கின்ற ஒரு பொறுப்பு, அவர்களுடைய தீர்மானம். அதனை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த சவுதி மன்னனுடைய விருந்தினர்களாக சர்வதேச நாட்டிலிருந்து அனைத்து நாடுகளிலிருந்தும் வருவார்கள். அந்த வருகின்ற குழுக்களிலே வைத்தியர்கள் இருப்பார்கள், அதே போன்று ஆசிரியர்கள் இருப்பார்கள், சட்டத்தரணிகள் இருப்பார்கள், ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. ஆகவே இவ்வாறு புத்திஜீவிகள் அந்த குழுவில் அடங்குவார்கள். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு
பண வசதி குறைந்தவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை சவுதி அரசாங்கம் வழங்குகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஒருவர் அல்லது இருவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி மொத்தமாக அதனை தீர்மானிக்கின்றது சவுதி தூதரகம் தான். அதுதான் 2 விடயங்களும் இருக்கின்ற தெளிவை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். ஒன்று பேசா விசா என்றால் என்ன, அதே போன்று சவுதி அரசாங்கம் வழங்குகின்ற அந்த விருந்தினர்களாக சவுதி மன்னனின் விருந்தினர்களாக வழங்குகின்ற விசாக்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனால் சிலர் கண்ட இடத்திலெல்லாம் கூறுவார்கள், ஏழைகளுக்காக வழங்குகின்ற விசாக்களை இவர்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக. அவ்வாறு அல்ல. அதாவது வசதி குறைந்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கத்தான் வேண்டும். ஆனால் இதனுடைய முறைமை இதுதான். இந்த முறைமையின் கீழ் தான் இந்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன. நன்றி.